ஜாலியா இருக்கும். அச்சு தூங்கலாம் போல சூப்பரா நாட்டு கட்டை. நாட்டு கட்டையா? ஓ பிரமாதமா. என்னடா நாட்டு கட்டை இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்றேன். ஆமா ஆமா சரி நாட்டு கட்டை. சரி அது நான் சூப்பரா கும்முனுக்குறேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறேன்? இல்லடா போர் அடிக்குது எனக்கு. ஏன் போர் என்ன கண்டல் தண்ணிடு கையாட்டுற அவங்க வேற எதனா ஆட்டுவாங்க நீ கையாட்டு. அது இல்லப்பா வேற என்னப்பா நான் உங்க அம்மாவை வச்சுக்கேன் சொல்றேன் அப்பான்னு சொல்றேன். அப்பாண்ணா அப்பா இல்ல என் பாவா அப்பா போப்பா. அந்த பாவெல்லாம் வேணாம். ஏன்டா போட வேணாம் நிக்கல். ஏன்டா டே டாபரு என்ன தேவடியா இல்லடா யாருன்னா வச்சு செய்யணும். மன்னர் வச்சு செஞ்சுட்டேன். தளபதி வச்சு செஞ்சுட்டேன். இலவசமாக்குறாங்க. அவளை போய் என்ன பண்ணுவேன்? எல்லாத்துக்கும் எள்ளு விட்டேன். அப்படி இல்ல அதுக்கு இழப்பப்பட்டேன். இழப்பு ஓட்டு என்ன மாத்து பண்ண முடியும்? சொன்ன விட முடியாது. அது இல்ல அதுக்கு எள்ளு விட்டேன். யாரும் மைக்கெட் வாய் விடுவாங்க. நாத்துமா எங்க அடிக்காது. கெட்டவர் வேற எங்க அடிக்காது. நான் என்ன அவ எங்க இருக்கிறா? யார் அவதான் நந்தவனம் போய்க்குது. நந்தவனம் போய்க்குது. ஆமா அதுவா ஆமா நந்தவனம் போயிருக்கோம். என்ன ஓ பாக்கலாம் போய் அப்போது நாம் இருவர் ஒன்று சேருவோம். என்னை வரைந்து மீனாட்சி வா. எப்பவுமே எங்க ஒரு தப்பு பண்ணிட்டாதான் அவங்க ஓரா விசாரிப்பாங்க. சரி சரி ஆகட்டும் ஆகட்டும். யாரவன்? யாருமா இப்ப போனானே? யாரு இல்லம்மா. என்னடி என்ன யாரு இல்லையா? உரிமை இருக்குது. ஆமா நான் பக்கத்துல வேலை செய்யுங்க. நீ நெகட்டிவா நினைக்கிறேன். நான் சாட்டா சொன்ன உங்க மேல வச்சு. சரி முதல்ல உங்க மேல முதல்ல நம்ம எங்க அம்மா கேட்கறதுக்கு இல்ல. சரி நீ உட்காரு போடு போடு. ஆமா யாரவன்? அம்மா யாருமே இல்லம்மா. யாருன்னு வந்து கேக்குறீங்க? வித்த கட்டி கொடுக்கறா. எங்க அம்மா செய்யாத வித்தியா. சின்ன வயசுல டவுல துணி பாவாடை போட்டு கம்மி மேல நடப்பாங்க. அப்படி சூப்பரா நான் கீழ்ந்து பாப்பேன். சூப்பரா தெரியும். டவுல துணி பாவாடை போட்டு நடப்பாங்க கம்மி மேல. நான் கீழ்ந்து பாப்பேன். என்ன பண்ணுவாங்க கீழ்ந்து பாப்பேன். அதெல்லாம் இவங்க ஒப்பா சாட்ல வச்சு ஆடுவார். என்ன நான் நோவணும்னா இப்படி ஆடுவார் டிங்கிடிக்கு. அதெல்லாம் இவங்க அம்மா மியூசிக் சூப்பர். ஆமா அப்படி காவாதா? ஆமா வலிக்கு அவனுக்கு வெள்ளினம் மெல்லிலம் இதெல்லாம் சொல்லணும் இவளுக்கு. அதனால இவங்க அம்மா மியூசிக் வாசிப்பாங்க. அம்மா மியூசிக் வாசிப்பாங்க. தலைவர் கூட வச்சுக்கின்னு ஒரு மியூசிக் வாசிப்பாங்க. உடனே அவர் எங்க அப்பா எல்லாம் சொல்ல மாட்டாரு. எங்க அம்மா தான் அது அடிக்கிற மியூசிக் இல்ல கேட்கிற மியூசிக். நான் என்ன சொல்றேன்? எல்லாம் வெளியே பேசவே கூடாது. நான் புரியுதா? வெளியே வரவே கூடாது. எங்கடா போற? உள்ள போய் ஒரு காரணம் இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் எங்க அம்மா சொன்னாங்க. அது விடு. எங்க அம்மா சொன்னாங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மறு வீட்டுக்கு போக போறேன்.
மறு வீட்டு போற கல்யாணம் மாமா வீட்டை விருந்தெல்லாம் போடுவாங்க ஆ, ஆ. நீ சாப்பிடாத ஒரு நாள் பட்டினாட்டு போறாங்க அதனால போறாங்க யாரு உங்க அம்மா எங்க அம்மா சொன்னாங்க ஒரு நாள் ஃபுல்லா பட்டினா சாவா மறு வீட்டு போடுவாங்களே சாப்பாடு விருந்து சாப்பிடணும் ஒரு நாள் ஃபுல்லா பட்டினாட்டி என் கொண்டாட்டி முதல் பஸ்ல ஏறி அனுப்பிச்சிட்டு நான் 2வது பஸ் ஏறி போறேன் போயிட்டு அந்த ஊர் கூட்டுறோட்ல யாரும் ஜனல பாத்துக்கலாம் அது காவா சரிக்கிச்சு அதனால ஜனலா ஜோஜோல் பாத்துக்குது பலவுண்டு மறுப்போல வராங்க அவங்க எல்லாம் பார்த்து குசு வந்துச்சு ஒரு குஷி நான் தலை குஞ்சுக்கினே போறேன் ஏன்டா குஞ்சிலே போற அவங்க எல்லாம் பார்த்தா குஞ்சுக்கினே போனேன் ஏனி குனிந்து கொண்டே போறேன் ரெண்டு ஆயா பேசிக்குது பின்னாடி பலவுண்டு மறுப்புள்ளிங்க நரம்பு தலைச்சா தலை போய் மாரி குஞ்சுக்கினே போறாங்க நான் அதெல்லாம் கண்டில வீட்டுக்குள்ள போய் நோஞ்சிட்டேன் நோஞ்சிட்டா என் மாமியாக்கு ஒர ஓடியாரா சூத்தல் துணி கடையில அவுத்து ஓட்டு புள்ளிமா நெரு குதிக்கிறா அப்படியே இல்லடா அவரு மருமக பிள்ளை வந்தாவே யாரா இருந்தாலுமே சரி அவுத்து ஓடுறா அப்பதான் நான் நினைச்சேன் அடாட இவ்வளவு கட்டன் நான் வாத்தால கட்டிருக்கலாம் போல அவ்வளவு சுத்துக்கு பாக்குறான் சரி பரவாயில்ல எங்க அம்மா சொல்ல மாதிரி வித்து நிறைய போடுவாங்க ஒரு கட்டு உட்காந்தேன் தலைவா எல்லாம் போட்டாங்க தண்ணி தெளிச்சு விட்டேன் உன்னை எங்க மாமியார் போன் சொல்லி தூக்கின்னு வரோம் போன் செட்டு போடுக்குது போன் செட்டுமா சாப்பாடு வச்சுன்னு ஆமாமா அப்போ போன் செட்டு என் மாமியார் தூக்கின்னு வராங்க வீட்டுல இருக்குது போன் செட்டு அந்த வச்சுக்கிட்ட பழக 2 பச்சாருன்னு உட்காந்தேன் 2 உண்டை எடுத்து வச்சோம்மா அதை பார்த்து வாங்கி வந்துச்சு அது பார்த்தா பண்ணி புட்டமே இருக்குது அதான் கேட்டேன் மாமியா விருந்து போடுன்னு சொன்னாங்களே நீ ஏன் பண்ணி புட்ட போறேன்னு கேட்டேன் அது அவங்க சொன்னாங்க மரும்பிள்ள கோச்சிக்காதே இது மேல் சிமுலுன்னாங்க என்ன போட்டு செய்யறீங்கன்னு கேட்டேன் நல்லா இருக்கா கலா பட்டு ஒரு வடம் வெள்ளம் மூஞ்சி உடனே போட்டு சிங்கு நீச்சு ஏத்துனாங்க எப்படி எப்படி சிங்கு நீச்சு ஏத்தணும் நீ என்ன இடிச்சாலும் என் கண்ணுக்கு பண்ணி போட்ட சாவலம் சொல்லிட்டு தேர்தல் பாத்துக்கினேன் உடனே பொட்டாட்டி ஓடியாரா தப்பா நினைக்காத எங்க அம்மா தெரியாம செஞ்சு போட்டாங்க நாளைக்கு ஏன்னா அடிச்சு போட்டு சொல்றேன் வாங்கி விட்டாங்க உமால போடியா பாடா வாத்தா பண்ணி போட்டு போறா வந்து கூட்டு போடி நம்ம பின்ன ஆபோ நிறைய பாத்துட்டான் உடனே எங்க மாமியார் ஓடியாரா ஒரு புள்ள கொச்சி கதம்பரு புள்ள நான் தெரியாது செஞ்சு போட்டேன் நாளைக்கு குஞ்சே நான் அடிச்சு போடுறேன் அடிச்சு போடுறேன் வாங்க ஏய் உமால போடி நம்பர் உங்களுக்கு கூட வந்து அடிச்சு போடுறாங்க அம்மா ஆபோ ரூம்ல பாத்துட்டான் உட்காந்துக்கிறேன் மணி 8 ஆச்சு நைட்டு ஹோட்டல்ல பறக்குது போய் சாப்பிட்டுலான்னு பார்த்தா அசிங்கமா போடுமே அப்படி சொல்லிட்டு சரி இனிமே வேலைக்கு ஆகாது போய் பத்து தூங்கி வந்துவோம் காலையில சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு நேரமா நடையில படுத்துட்டு பரவாயில்ல தூக்கமே வரல ஏன் ஒரு நாள் ஃபுல்லா பட்டு ஹோட்டல்ல பறக்குது எழுந்து உக்காந்தீங்க லைட் லாண்டி திட்டு சைலண்டா இருக்குது இந்த சிமிலிச்சாங்க பாரு அந்த உரல அங்க தாங்க இருக்கு எனக்கு தெரியாது இந்த கலா கொட்டை கவுரோட வெள்ளலாம் போட்டு இச்சாங்களே கமுன்னு வருது வாசனையும் இவ்வளவு அருமையா இருக்குது பலகாரம் எப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு தெரியாம சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு மோந்திங்கனே எப்ப கை விட்டேன் பிசு நின்னுச்சு வரல ஆமாடா ஏன்னா வெள்ளலாம் போட்டு இச்சாங்களா அப்படிதான் இருக்கும் பிசு நின்னுச்சு கொஞ்சம் வேசி நக்கிறேன் ஐயா உங்கூட்டு இருச்சா சிமுலு தாண்டா கொஞ்சம் போட்டு விட்டியாடா அவனு வேச்சு நக்கணும் இனிமே வைக்க முடியாது ஆபத்து பாம்பு தலை உள்ள விட்டேன் உள்ள விட்டு 2 தொகை நாக்கிறேன் போயிட்டு தம்பாரு தலை வரல அந்த கலவாடுல போய் மாட்டிச்சு கலவாடுனா அந்த பிளாத்து கொட்ட நாய் மாட்டிக்கிட்ட அது மாரி மாட்டின்னு முடிச்சு கலவாடுனா அது எப்படி எதுக்கு தெரியுமா வைக்கிறாங்க நாளை சத்தராது இருக்குது ஆமா ஏன்னா குத்து சொல்ல சத்தராம இருக்கு போய் மாட்டி தூக்குறேன் போயிட்டு தூக்க முடியல இப்படி நம்பாரு பாய்ங்க ஆடி வந்து டமட்டமான்னு போய் விழுது உடனே மாமியார் ஏந்தா ஏய் யாராவன்னு சொல்லிட்டு உடனே நாம தெரிஞ்சாச்சுமா போடுமே அவ பூனை பத்துட்டா நான் அப்படி இப்படி எடுத்து பார்த்தா எடுக்க முடியல அப்படியே தடவி 4 கால் பார்த்து தோட்டக்கா போயிங்க பேச்சு கட்டினா ஒரு முள்ளுவேல பார்த்து அவுத்துச்சு அப்படியே பிறந்த மேல போயிங்க உள்ளாடையில அணிவது எல்லாம் பார்த்துக்கிட்டு காது பிரியா வரணும்
அதனால அப்படியே பொண்ணு மேல போயிங்க ஒரு புலி மறைஞ்சது அங்க போய் முட்டிங்க அண்ணன் எடுக்க முடியல 4 கால் பாசல தூங்கிட்டேன். எங்க மாமியார் அங்கதான் பசுமாடு கட்டியிருந்தா அவளுக்கு அது அனத்து அணிக்கு நாட்டுக்கு எங்க ஓட்டிட்டு மேய்ட்டு நான் நம்ம தொங்கி கிடக்குறேன். பெரியாலும் 3 ஆச்சு. எங்க மாமியார் பாலுகிற நேரம் வந்தா கண்ணு ஊட்டி விட்டான். அந்த கம்யூனிட்டி கண்ணு ஊட்டி அவங்க வாத்தா யாரு மனுஷன் யாரும் தெரியாது. நான் 4 காலில் போய் தூங்கிருந்தேன். நான் மாடு 2 புட்டு புட்டுச்சு. ஐயோ கத்தலாம் நினைச்சேன். கத்தனா மாடு மூடுமே சொல்லும். உன்னை எங்க மாமியார் வந்தா அவருக்கு ஒடிக்கால கண்ணு தெரியாது. மாலை கண்ணு பழகு மாடாங்காட்டு 2 தாடி கட்டிட்டு கண்ணிட்டு கட்டிட்டு சும்மா தண்ணி எடுத்துக்கணும். ஏன் சொம்புடா சொம்புல தண்ணி எடுத்துக்கணும். பாத்தீங்கன்னா நேரம் வந்தா செலுன்னு அடிச்சுட்டா தண்ணி அடிச்சுட்டு கையெழுத்து வச்சாவோ ஐயோ ஐயோ கத்த ஆரம்பிச்சான். ஏன் ஐயோ ஐயோ என்ற கத்தான கத்திரிய பகுத்து 3வது தண்ணி எல்லாம் ஏன்டா என்னன்னு கேட்டாங்க. பசுமாடு வாங்கினேன் 4 காமிச்சு 3 காமி அடி பாவி அது மாடு கிடையாது. ஒரு போட்டாங்க அவங்க அக்கப்பட்டு ரூம்ல பூச்சை கல்யாணம் போனா போறது நந்திசிமா. ஆனா எங்க அப்பதான் நான் போறேன் நீங்க மாமியாரா இருக்கக்கூடாது. அது போய் போனா நம்ம யார் அவன்? நம்ம அரண்மனையில வேலை செய்யற கதிரவன் அவருமா? நான் புள்ளியா அது கூட இல்ல அவருமே அவருடா. அவன் கூட இவ்வளவு நேரத்துக்கு பேசுகிறேன். சும்மா பேசினா கூட பாக்குறவங்க சொல்லுவாங்க. நான் பார்த்து அவங்க சொல்லிருப்பாங்க தப்பா பேசுவாங்க. ஓ மகராடியை வச்சுங்க நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னா இதுல போய் இல்ல மொய்வுரா நீ அடிக்கணும் சொல்லிட்டாங்க. ஆமா ஏந்தான்னு வச்சுக்க அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன் அவங்க கூட என்ன பேசிருந்தேன் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க. ஒரு வேலைக்காரன் போய் அவனா பையன் கூட இவங்க பேசுகிறாங்க. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க. ஐயோ இந்த பொண்ணு அந்த பையன் கூட பேசுகிற அவவும் ஒரு கதை ஜோடிப்பான். முதல்ல என்ன சொல்லுமா அந்த தெவிடியா வளர்ப்பு சரியில்லை. நீ எப்போ வந்தாலும் உன்னதான் சொல்லுவாங்க. என்ன சொல்றேன் அட்ரஸ் உண்மையில தான் தெரியாதவதான் ஒழுங்கு நடப்பா. என் குடும்பத்துக்கு வந்து பார்த்தது தெரியும். எதப்பா கேவன கட்டிங்க ஏதோ தெரியும். ஏன்னா வண்டி அப்படியே தெரியும். அந்த வண்டி ஓட்டினா தானே வண்டி தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா அவங்க கூட பேசாத. எதுக்காக பேசுறேன் என்ன ஏதுன்னு எல்லாத்துக்கும் ஒழுங்கா சொல்லிட்டோம். அது புரியுதா? என்ன பேசிட்டேன் சொல்லிடு ஏன்டி இப்படி கை விட்டு போடா இது தோல் மேல கை போடு. அம்மா நான் உண்மையை சொல்றேன். தோல் மேல கை போடு. நான் எதுக்கும் கோவப்பட மாட்டேன் சொல்லு. போடு. ஆமா அம்மா அம்மா என்ன அம்மா பத்துக்கு நீ எரிதா என் கை ரொம்ப நேரம் சில்லுன்னு வச்சு உனக்கு அடிக்கடி சில்லுனாவும் சூடாவும் என்னடா வெதர் மருந்து ஒட்டுமா கை கருவு தட்டணும்
அதெல்லாம் வேண்டாம். அவன் கூட என்ன பேசுன்னு உண்மையை சொல்லிடு சாமி. அம்மா நான் உண்மையை சொல்லிடுறேன். அம்மா நான் அவனை காதலிக்கிறேன், அவனை திருமணம் செஞ்சுக்க போறேன். காதலா காதலா என்னடா நாடு கெட்டு விட்டது. அந்த காதல் எந்த பதில் வந்து அவன் டேரி கீசி கலாச்சிரும். ஒரு அப்பங்கார ஒரு பொண்ணை பத்தி எவ்வளவு பாதுகாப்பா வளர்த்துங்க. தள்ளி போறீங்க. அவன்லாம் போய் காதலிக்கிறியாரு? ஏமா அவன் யார்? அவன் நல்லா கேளு. அவன் ஏழை, நம்ம யார் கோட்டீஸ்வரர்கள். ஆமா நான் பத்துல இருந்து அவங்க வீட்டு பாத்தீங்கன்னா ஆமா பெஞ்சா தப்பு தப்புன்னு ஓய்வு காலையில இருந்தா பைது நொல நொல சாப்பிடுறாங்க. பிரியாணி கட்டிருக்காங்க. இவங்களை கட்டிடுறாங்க. ஏண்டா ஹலோ, இவங்களை கட்டிடுறாங்க. நான் என்னன்றேன், என் சேலை நாத்தி சட்டி சடக்கு எல்லாம் கட்டுவாங்க. ஆமா, அவங்க சந்து தடுப்பு எல்லாத்தையும் கட்டுவோம். நீ யார பேசுற? ஓ மை காட். நல்லா போடு கையா. பேசிருந்தேன். அம்மா லவ் பண்ற மாதிரி சொல்லிட்டு அவரை திருமணம் ஐயோ செஞ்சுக்க போறேன். கடவுளே, நம்ம தகுதி வேற, அவன் தகுதி வேற. டெபாசிட் என்ன? தகுதின்னு சொல்லாதீங்கம்மா. காதல் வந்து தகுதி பார்த்து வரதுல, ஜாதி மதம் பார்த்து வரதுல, ஏழை பணக்கார பார்த்து வரதுல. கரெக்ட். இந்த மழைக்கு காதலுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன? இந்த மழைக்கு இது பாரு, இவன் நல்லவனா கெட்டவனா இந்த ஜாதி அந்த ஜாதி லொப்புன்னு பேசிட்டு போவான் பாரு. ஆமா, அதே மாதிரி தான் காதலும். இவன் நல்லவனா கெட்டவனா சாப்பாக்குறா கருப்பான் லொப்புக்குன்னு ஓட்டு. பாக்குறேன், நான் கூட எங்கனாலும் பேஞ்சிட்டு போயிடுவேன். நீ பேய்மா, நீ பேயாத. இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள்லாம் சொல்லுங்க. ஓ, நீ அடிச்சாடி அவுத்து உன் மனசுல இருக்கிறது எது இருந்தாலும் சரி. நான் யாருக்கிட்டமே எது பேசணும் ஓப்பனா பேசிருக்கேன். அவனை காதலிக்காத. அம்மா நான் அவரை தான் காதலிப்பேன், அவரை தான் திருமணம் செஞ்சுக்க, அவங்க கூட தான் வாழ்வேன் நானு. நம்ம பேக்ரவுண்ட் வேற, அவன் பேக்ரவுண்ட் வேற. பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும், அது தெரியுமா? 2 அடி 3 இன்ச்சு எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அது சொல்லிதான் சேராதுமா சொல்றேன். ஆமா 2 அடி 3 இன்ச்சு. எப்படி அதெல்லாம் தெரியுது? அதான் அப்படியே சென்சார் கண்ணு எடுத்துருவோம். அவன் வேணா சாமி. பாத்திரம் மறிச்சு மிச்சம் பண்ண கோத்திரம் மறிச்சு பொண்ணு எடுக்கணும். நல்ல பழமொழி. 1960 பேசுறது அப்படியே பேசுங்க. ஐயா நீங்க ஆட்டன்றா. போடா போடா, ஒரு நல்லது கடந்து கேட்க முடியல. அவன் தேவையில்லை. ஏம்மா புடிச்சாலும் புளியங்குமா பிடிக்கணும். ஆமா ஆமா, நீ ஏமா அந்த சைடுல முடிக்கிறா வச்சுக்காத. அவன் வேணா அவனை காதலிக்க. நான் அவரை தான் காதலிப்பேன், அவரை தான் திருமணம் செஞ்சுப்பேன். நீ நம்ம தகுதி வேறடி. வாய மூடுமா. தகுதின்றீங்களே, முதல்ல ஆரம்பத்துல நீங்க எந்த தகுதி நினைச்சு பாருங்க. நீங்க என்னடா என்ன நினைச்சு பார்க்க சொல்றான். நினைச்சா ஈரமாவும் அவளுக்கு தெரியாது. அது இல்ல, நீ ஏன்டி காதல லூசு மாதிரி ஆயிட்டனால. நான் ஒண்ணு லூஸ் இல்லம்மா. முதல்ல நீங்க தகுதின்றீங்களே, முதல்ல நீங்க எந்த தகுதி இருந்து எப்படி இந்த அரண்மனைக்கு நீங்க தாலி கட்டணும்னு நினைச்சு பாருங்க. பெரியவங்களுடைய சிந்தித்து பேசு. நீதான் சிந்திச்சு பேசணும். அம்மா எங்கடா வாய் அடிச்சுக்க வச்சுக்காத வேலைக்காரனா. என் வாயை புடங்கிறாங்கப்பா. நான் எது சொல்லமா? ஆமா அவங்க அடிக்குதுன்னா சொல்லிட்டாருமா. வேணாம், நான் அவரை காதலிப்பேன். என்ன தகுதின்றேன். ஆமா நீங்க எந்த தகுதியில இருந்தீங்க? முதல்ல இந்த அரண்மனைக்கு எப்படி தாலி கட்டி வந்தீங்க நீங்க? ஏன் என்னன்னாக்கா கருப்பு போயிட்டு எங்க அப்பா உன்னை கேட்டு ஏதோ ஒரு பக்க மனுஷனுக்கு ஒருத்தர் கூட கொடுக்காம அங்க நாங்க நான் குடிச்சுட்டு நீ கலைக்கலையா? எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகாது. இது வரைக்கும் ஆனந்தம் கிடையாது. அதுக்குன்னே ஒரு குரூப் ஒன்று சேர்த்துக்கிறாங்க. குரூப்பு ஏ குரூப்பு சின்ற குரூப்புடா, நூறுக்கு தீனி குரூப்பு. அவன் வேணாண்டி, நம்ம தகுதி வேற. தகுதி பார்த்து நீங்க பேசாதீங்க. என்ன கருப்பு போயிடுச்சு. ஆமா என்னுடைய அப்பா உன்னை கெடுத்துட்டு அழுதுங்க நீங்க. அப்படி ஒண்ணு தாலி நான் போட்ட பிச்சை. என்ன வாங்கின கட்டி என் ஆட்களை கட்டி கொடுக்க ஆசையா? நான் காதலிக்க, நான் தள்ளிட்டு போய் காதலிக்க தானே அவனை. மேட்ரு என்னன்னு உனக்கு தெரியாது. என்ன மேட்ரு? கருப்பு போயிட்டு ஏதோ என்னால
இந்த அரண்மனைக்கு வந்தேன். ஏன்னா புண்ணியமா இருக்க சொல்லி ஆனா நீ அதுக்கு பேசுறீ என்ன கேள்வி கேக்குறேன். எங்க குடிகார கம்யூனிட்டி கத்துக்கிறான். அவன் நான் குடிச்சிட்டு ஆடிங்க அவன் கடுப்பான். என்ன தெரிய பேசுறீங்க? ஏ காமரு எப்படியா? இதுல எங்க பிளான் கெச்சி போட்டு வேலை செய்யணும். கெச்சி போட்டு வேலை செய்யணும். கெச்சி போட்டு வேலை செஞ்சீங்க. நீ சொல்ற சரி ஒப்பனுக்கு சரக்கு ஊத்துறது நானு, படுக்கு போட்டது நானு, பக்கத்துல பத்து இந்த அம்மா காலை தூக்கி போட்டது நானு, கத்து நாங்க 2 பேரும். அவன் காலை போடுறானே அவன் காலை போடுறானே அப்புறமா கத்தன்னு அந்த நேரத்துக்கு நீ வந்து ஆமா இதான் நடந்தது. என்ன எங்க பிளான் எதுவுமே நடக்கலையா? எதுல கெச்சி போட்டு வேலை எதுவுமே பண்ணலையா? ஆனா எனக்கு எப்ப மட்டும் பண்ணா நான் எதுவும் செய்யலமா, நான் போதை இருந்தா நான் கரெக்டா அந்த குடிகார ஊசாத்தை நம்புறீங்க நீங்க? அவன் குடிகார உண்மைதான் சொல்லுவான், ஆனா நம்ப மாட்டாங்க. நீ அநியாயமா எங்க அப்பா மேல அநியாயமா பழி போட்டு நான் திருமணம் செய்து நடிப்பேன். என்ன பை போட்டா கட்டலே ரோடு பையா ஒரு பாவம் பண்ணோம். எத்தனை நாள் காட்டிய குடும்பத்தை வண்டி வேற எங்க போயிட்டு அது நாசக்காரி, அது மோசக்காரி, அது கில்லியா, அது தாசி, அது வேசி, அது fraud, அது லோப்பரு, அது லோலாயி, அது வேலை பண்ண, அது ஜாச்சி, அது வேசி, அது எங்கனா சுத்தி கிடக்குறோம், எங்கனா bypass இந்த புலிவால் காட்டுல போய் தாச்சி சுத்தி கிடக்கு தானே, எங்கனா தெரு நீங்களே சொல்ல என் குடும்பத்துல வந்து எங்க எவ்வளவு நீங்க சொல்லாத. பைபாஸ் திருவா சவுதோ பாத்து நம்ம ஊருக்கு போய் கை தொட்டு மயிர் ஆச்சிங்க. அவளை வச்சுக்கிறேன் வேலைக்கார பையன் லோலாயி அடி என்னடி சிரிக்கி வார்த்தையெல்லாம் அவர்கள் ஏறு வேலைக்கு கிளம்பிவிட்டார்கள். அவர்கள் இப்போது போய் கையெழுத்து போட வேண்டும்.
ஒரு தாய்க்கு தாயா இருப்பவங்க திருமணம் செஞ்சு பேயா இருப்பவங்க கொடுப்பாங்க. பேய்க்கும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன நீ சொல்லாதீங்க. சுத்தி எனக்கு உங்க அப்பா அப்படியே அழிச்ச மாதிரி அப்படி மழைக்கு திருமணம் பண்ணி இந்த குழந்தை போய் நாயாண்டி சாவோ என்ன சொல்லாத நீ விட்டுங்க என்ன விட்ட போடி பின்னாடி சரி மாமா பின்னாடி வாங்க பின்னாடி வரணும் வச்சமா தெரியல நீ வந்து பண்ண வழியா வந்த லோகம் அதனடி பூ என்னத்த வாடி வச்சுக்கிறேன் என்னடா ஓட்டி போத்தா அம்மா சொல்லு வாயம் போடுறா மான கட்டவனே சொல்லாதரா சுத்தி தேவிடாராயோ கடவுளுக்கு எப்படி சொல்றா சுத்தி நடக்க அவ்வளவு லேசன் நாய்க்கு தகாய் வாழ செத்துறாடா செத்துறாடா அழியரா பாரு பணத்துக்கு நான் என்ன சொல்றேன் சொன்ன கட்டா எத்தனா போறது எந்த கூட என்ன சொன்ன பேக்ல வச்சு அடிக்கிறாங்க என்னடி ஸ்லாங் ஒரு டிஃபரெண்ட் ஆகுது என்ன சொல்றேன் நான் சொல்றேன் மாதிரி நீ சொல்ற காதலிக்கிற சொன்னது வருத்தேன் அவனை கூப்பிடு ஏன் அவனுக்கால ஒரு வேலை நான் கூப்பிடு அவனை ஆபத்து இங்க வாங்க கூப்பிடு கூப்பிடு